ஆத்மா வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான நூலை அறிமுகப்படுத்த போறோம். அந்த நூலுடைய தலைப்பு கேள்வியும் நானே பதிலும் நானே. கேள்வியும் நானே பதிலும் நானே. 8 பகுதிகளாக இந்த நூலை நம்ம பிரிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட கேள்வி, அதற்கான பதில். அதாவது ஆத்ம ஞானம் தொடர்பானது மட்டுமல்ல, இந்த சமூகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, இன்னும் என்னென்னலாம் எனக்குள்ளார கேட்கணும்னு தோணுச்சோ அவ்வளவு கேள்விகளையும் நான் என்ன பண்ணினேன்னா ஒரு வரிசை பிரகாரம் எழுதினேன். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த கேள்விகளை எனக்கு என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுதோ, சரிகம பதனைனா என்ன, ஸ்தூல உடம்புனா என்ன, காரண உடம்புனா என்ன, எப்படி எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அவ்வளோத்தையும் நான் எழுதினேன். இப்போ நம்ம புத்தகங்கள் அதிகமாக எழுதும் போது நிறைய உணர்வுகள் ஏற்படும், கேள்வி சார்ந்து பதில் சார்ந்து நிறைய ஏற்படும். அதெல்லாத்தையும் நம்ம குறிச்சு வச்சிருப்போம் இல்லையா, இது எனக்கு தெரியலையே, அதை எங்க படிக்கலாம் அப்படி கேட்டிருப்போம் இல்லையா. அந்த கேள்விகள் முதற்கொண்டு நான் எல்லாத்தையும் வரிசையா எழுதினேன். அந்த கேள்விகளுக்கு எப்பெல்லாம் எனக்கு பதில் கிடைச்சதோ அந்த பதில்களை நான் எழுதி வச்சேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு கேள்விகளுக்கு அந்த நேரமே பதில் கிடைக்குமானா தெரியாது. என்னைக்காவது நம்ம ஒரு 2 வீலர்ல பயணம் செய்துகிட்டே இருப்போம், திடீர்னு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஒரு தியானத்துக்கு முன்னாடியும் கிடைக்கும், தியானத்துக்கு அப்புறமும் கிடைக்கும். சில நேரங்கள்ல மாணவர்களோட உரையாடிட்டு இருக்கும் போது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அல்லது வேற யாராவது நமக்கு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இதுக்கு ரிலேட்டடான பதில் எனக்கு கிடைக்கும். உடனே அந்த கேள்விக்கு அந்த பதில் அங்க எழுதுவோம். இப்படி சேகரம் செய்யப்பட்ட, இப்படி தொகுத்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த 8 நூல்களும். ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட கேள்விகள் அது உள்ளார இருக்கு, பதில் இருக்கு. நானே கேட்டிருக்கேன், நானே எழுதியிருக்கேன், பதில் எழுதியிருக்கேன். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு பாருங்களேன். நம்ம இந்த கேள்விகளுக்கு இந்த பதில் தானா அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து இவ்வளவு கேள்விகள் இருக்கா, ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளவு கேள்விகள் வருமா அப்படின்னு பிரமிக்கக்கூடிய அவ்வளவு கேள்விகளுக்கான பதிலும் அதுல இருக்கு. அப்ப இந்த நூல்கள் 8 நூல்களையும் ஒருத்தர் படிச்சு முடிக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்களை அவர் கத்திருப்பாருன்னு பாருங்களேன். இந்த புத்தகங்களும் உங்களுடைய லைப்ரரியில இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.